ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எமிலி டிக்கின்சன் எழுதின அ பேர்ட் கேம் டவுன் த வாக் அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எமிலி டிக்கின்சன் ஒரு அமெரிக்கன் போயட். இவங்களோட ஃபுல் நேம் எமிலி எலிசபெத் டிக்கின்சன். இவங்க அமெரிக்கன் போயட்ரியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்களோட போயமில் நேச்சரை பற்றி ரொம்பவே ஒரு ரியலிஸ்டிக்கான டெபிக்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. இப்போ போயம் என்னன்னு பார்க்கலாம். A bird came down the walk. He did not know I saw. He bit an angleworm in halves and ate the fellow raw. இப்போ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேர்ட், ஒரு பறவை அதோட வாக்கை முடிச்சுட்டு வருது. வாக் அப்படின்னா பறவைனா பறக்கும், அதை தான் சொல்கிறாங்க. பறந்து முடிச்சுட்டு வருது. அந்த பறவையை நம்ம போயட் எமிலி டிக்கின்சன் பார்க்குறாங்க. பட் எமிலி டிக்கின்சன் பார்க்குறாங்கன்னு அந்த பறவைக்கு தெரியாது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆங்கிள் வார்ம், ஒரு புழு இருக்கும் இல்லையா, ஒரு புழுவை எடுத்து அதை ரெண்டாக பிச்சு அதை அப்படியே பச்சையாகவே சாப்பிடுது. த நெக்ஸ்ட் ஆன்சர். And then he drank a dew from a convenient grass and then hopped sideways to the wall to let a beetle pass. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பேர்ட் ஒரு புழுவை வெட்டி சாப்பிட்டுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு கிராஸ், ஒரு கன்வீனியன்ட் கிராஸ், அதுக்கு எந்த கிராஸ் சௌரியமோ அந்த கிராஸை பார்த்து அதில் இருக்கிற ஒரு பனித்துளி, அதுதான் டியூன்னு சொல்கிறாங்க, அதை குடிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பறவையை நோக்கி ஒரு பீட்டில் பாஸ் ஆகுது. பீட்டில் அப்படின்னா வண்டு. அந்த பறவையை நோக்கி ஒரு வண்டு வருது. அந்த வண்டுக்கு இடம் கொடுக்கணுங்கிறக்காக அந்த பறவை குதிச்சு அதுக்கு இடம் கொடுக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஆன்சர். He glanced with rapid eyes that hurried all abroad. They looked like frightened beasts, I thought. He stirred his velvet head. இப்போ இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பேர்ட் இருக்கிற ஏரியாவில் இன்னும் சில ஸ்மால் க்ரியேச்சர்ஸ், இந்த பீஸு, இந்த இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் இந்த பேர்ட் எப்படி பார்க்குது அப்படின்னா, கண்ணை நல்லா ஃபாஸ்ட்டாக திருப்பி திருப்பி பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கேட்டர்ட் பீட்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிதறப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருக்காமா. அதோட பார்வை அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரவுண்டாக இருக்கிறதுனால ஒரு சிதறப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, தலையை ஃபாஸ்ட்டாக ஆட்டுது. போய்டஸ் பேர்டோட தலையை வெல்வெட் ஹெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பேர்ட் தலையை வேகமாக ஆட்டுது அப்படின்னா அது ஏதோ ஒரு டேஞ்சர், ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்குன்னு சொல்லுது. அது என்ன ஆபத்துன்னு இந்த ஸ்டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. லைக் ஒன் இன் டேஞ்சர், cautious, I offered him a crumb and he unrolled his feathers and rode him softer home. இப்போ போய்டஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிரெட்டோட க்ரம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிரெட் க்ரம்ஸை கொஞ்சமாக எடுத்து அந்த பேர்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த பேர்டு என்ன பண்ணுதுன்னா, ஹியூமன் ஏதோ கொடுக்குறாங்க, இது ஏதோ டேஞ்சர் நமக்கு அப்படின்னு உணர்ந்து அதோட ஃபெதர்ஸை அன்ரோல் பண்ணி அப்படியே ஏரில் பறந்து போயிருச்சு. போய்டஸ் அந்த பேர்டோட ஃபெதர்ஸை எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஃபெதர்ஸ் ஆஃப் த பேர்ட் எப்படி இருக்காமா, ரொம்ப பியோர் ஒயிட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் எந்த விரிங்கிள்ஸும் இல்லை, அதாவது எந்த சுருக்கமும் இல்லை, அவ்வளோ ஸ்மூத் அண்ட் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட விங்ஸ் ஏரில் மூவ் ஆகும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டான்ஸில் பாருங்கள். Then oars divide the ocean, two silver for a seam, or butterflies of banks of noon leap splashless as they swim. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு படகோட துடுப்பு இருக்கும் இல்லையா, ஒரு ஓஷனில் நம்ம ஒரு படகை ஓட்டிகிட்டு போனால் அதோட துடுப்பு எவ்வளோ ஸ்மூத்தாக போகும் அந்த ஓஷனில், அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இந்த பேர்டோட விங்ஸ் ஏரில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேர்டோட விங்ஸை பட்டர்ஃப்ளைஸோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா, நூன் டைமில் ரிவர் பேங்க்ஸ் ஓரமாக வர பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி அவ்வளோ ரம்மியமாக இருக்குது இந்த பேர்டோட விங்ஸ் ஏரில் பறக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. எமிலி டிக்கின்சன் இந்த பேர்டை வாட்ச் பண்ணதில் இவ்வளோ அழகாக ஒரு போயமில் அந்த பேர்ட் பண்ண விஷயங்களை ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் எமிலி டிக்கின்சனோட எல்லா போயமும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேச்சுரலான டெபிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ எமிலி டிக்கின்சன் அவங்களோட எல்லா போயமுக்கும் டைட்டிலுங்கிறதே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை பப்ளிஷ் பண்ண பப்ளிஷர்ஸ் தான் அந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைனை டைட்டிலாக எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த போயமும் அமைஞ்சிருக்கு. நீங்களே பாருங்கள். A bird came down the walk. So that was the end of the poem, A bird came down the walk.